ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரிஷபம் ராசியில் இருக்க உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு, என்ன சாதகம் இருக்குது, என்ன பாதகம் இருக்குது, மேலும் நீங்கள் எதில் எல்லாமே கவனமாக இருக்கணும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் அமைஞ்சிருக்கு, என்ன கிரக சூழ்நிலை எதனால் இப்படி ஏற்பட்டிருக்குது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. பொதுவாகவே தன குடும்ப அதிபதி வந்துட்டு புதன்க. இவர் வந்துட்டு சுக்கிரனோட இணைந்து இருக்காருங்க. சூரியன் 12ஆம் இடத்துல வார இறுதியில் வர போறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி என்ன பண்றாருன்னா தொழிலில் புதிய வழிகளை உங்களுக்கு காட்ட போறாருங்க. அதனால உங்களது வாழ்வில் ஆதாயம் அதிகரித்து காணப்பட போகுதுங்க. அதற்கு துணையாக லாபம் ராகு உங்களுக்கு எதிர்பாராத லாபத்தையும் தருவாருங்க. இது எல்லாமே லாபம் தொடர்ந்து உங்களுக்கு அதிகரித்து காண நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியுமே விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு விநாயகர் உறுதுணையோடு நீங்க எந்த ஒரு நல்ல செயலையுமே செய்வதன் மூலம் நல்ல பலன்களை எல்லாமே பெற முடியுங்க. மேலும் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் விநாயகா போற்றி 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 என 3 முறை பதிவு செய்யுங்க. மேலும் குரு உங்கள் முக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் ரொம்பவும் பலனை தருங்க. இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி கூட அமையலாங்க. கடன் சுமைகள் குறையும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் எல்லாமே கவனமாக இருக்கணுங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாங்க. விரயத்தில் புதன் அமைஞ்சிருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் அவ்வப்போது வந்து உங்களுக்கு துன்பத்தை தர நேரிடலாங்க. அதனால் உங்களுக்கு சற்று பயணங்களும் அதிகரித்து காணப்படுங்க. எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாதுங்க. பொது வாழ்வில் உள்ளவங்க சில சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கவங்களா இருந்தீங்களா உங்களுக்கு இது ரொம்பவும் கவனமாக இருந்தால் தாங்க பல வாய்ப்புகளுமே நீங்கள் தக்க வச்சு கொள்ள முடியும். விரையாதிபதியாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க தொழிலில். அதனால் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. இல்லாவிட்டால் 10 ரூபா பொருளை 12 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க. தொடர்ந்து நாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தா சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்காருங்க. மேலும் ரிஷபத்திற்கு 14ஆம் தேதி இடமாற்றம் செய்கிறாருங்க. செவ்வாய் வந்துட்டு மீன ராசியில் அமர்ந்திருக்காரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர போகிறாருங்க. ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் என கிரகங்கள் இந்த வாரம் சஞ்சாரம் செஞ்சிருக்குங்க. இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கிரக சூழ்நிலை மாற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. சூரியன் வந்துட்டு மேசத்துலேயும் ரிஷபத்துலேயும், செவ்வாய் வந்துட்டு மீன ராசியிலையும், புதன் வந்துட்டு மேச ராசியிலையும், குரு வந்துட்டு ரிஷப ராசியிலையும், சுக்கிரன் வந்துட்டு மேச ராசியிலையும், சனி வந்துட்டு கும்ப ராசி, ராகு மீன ராசி, கேது கன்னி ராசி என இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை தீமை ஏற்பட போகுது, அதிலிருந்து எப்படி நீங்கள் விடுபடுறது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திச்சு நீங்கள் மன அமைதியை இழக்கும் நாட்கள் தாங்க இது. பெரிய மனிதர்களின் ஆதரவால் வார இறுதியில் பிரச்சனைக்கு எல்லாமே சரியான தீர்வு கிடைக்குங்க. அதனால் நீங்கள் மன வருத்தம் அடைய வேண்டிய அவசியம் இல்லைங்க. சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை என கலந்த 2 பலன்கள் தாங்க மாற்றி மாற்றி கொண்டுட்டு வரும். புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்வது மிகவும் நல்ல பலனை தருங்க. மேலும் நம்பிக்கையான நபராக இருந்தாலும் கூட பண விஷயம்னு வந்துட்டா நீங்கள் ரொம்பவும் கவனமாக நடந்து கொள்வது நல்ல பலனை தருங்க. செவ்வாய் வந்துட்டு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா மணல் மற்றும் ஜல்லி வியாபாரத்தில் இருக்கவங்களா இருந்தீங்களா நீங்கள் ரொம்பவும் துணிச்சலுடன் அந்த காரியத்தை ஈடுபடலாங்க. செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. இதனால தான் மணல் ஜல்லி வியாபாரத்தில் நீங்கள் துணிச்சலோடு ஈடுபடலான்னு சொன்னோம். நிலம் வாங்கி விற்பது ரொம்பவும் நல்ல பலனை கொடுக்குங்க உங்களுக்கு. மேலும் புதன் இருந்து 12ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் புதிய உயிர் உற்பத்தியாகி அனைவருக்கும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் சூழ்நிலையை இவர் தருவாருங்க. தாய்மாமன் வழியில் சில சொத்துக்கள் கை மாறி நெருக்கடியான கட்டத்தில் உதவியாக அமைவாங்க.
சொல்லுவாங்க. குரு 11ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பலன் எப்படி அமையும்னு பார்த்தா, இரவு பகலாக நீங்க உழைக்கக்கூடிய சூழ்நிலை கூட வருங்க. குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் நீங்க ரொம்பவும் அக்கறை செலுத்தக்கூடிய நபராய் திகழுவீங்க. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்காருங்க. சுக்கிரன் இந்த 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எல்லாம் பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, கலைத்துறையினர் முன்னேற்றமான நிலையை அடைய போறீங்க. அலங்கார பொருட்கள் விற்பனை, அழகு நிலையம் நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. சனி 10ஆம் வீட்டில் இருக்காருங்க. மருத்துவ செலவுகள் மன நிம்மதியை கெடுக்குங்க. உங்களுக்கு இந்த சனி 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால. ராகு 11ஆம் இடத்துல இருக்காருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இவர் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிட்டுங்க. மேலும் கேது 5ஆம் இடத்துல வரதுனால உங்களது தொழில்ல போட்டிகள் எல்லாமே நீங்க வெற்றிகரமா சமாளிச்சு முன்னேறி வர போறீங்க. நாம் தொடர்ந்து ரிஷபம் ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எப்படிப்பட்ட நாட்கள், என்ன என்ன பலன்கள், கிரக சூழ்நிலை எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க. ரிஷபமில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களும், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் இவங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசியில் குருவும் சந்திரன் வந்துட்டு பஞ்சமஸ்தானத்திலையும், கேது வந்துட்டு தொழில் ஸ்தானத்திலையும், சனி வந்துட்டு லாபஸ்தானத்திலையும், ராகு செவ்வாய் அயன சயன யோகஸ்தானத்தில் சூரியனும், சுக்கிரன் புதன் என கிரக நிலைகள் இருக்குங்க. இந்த கிரக நிலைகள் இப்படி இருக்கிறதுனால என்ன கிரக மாற்றங்கள் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த கிரக மாற்றங்களால் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அயனசயன யோகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாருங்க. இவர் இப்படி மாற்றம் செய்வதால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. மேலும் இவர் ராசிக்கு வருவதால் லட்சியத்தில் உறுதுணையான ரிஷப ராசிக்காரங்க எப்பவுமே அவசரப்படுவதை தவிர்ப்பது நன்மை தரும்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாம் என்று ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு வரதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் எல்லா காரியத்திலையுமே. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடமாற்றமும் கூட உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பும் அமையுங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுகள் ஆளாகலாங்க நீங்கள். அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலுமே ரொம்பவும் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணுங்க. எதிலுமே ரொம்பவும் கவனத்தோடு ஈடுபட்டுட்டு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படும் வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் தொடர்பாக கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும்போது நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகளும் உங்கள் பேரில் வந்து சேரும் வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களது குடும்ப சூழ்நிலை எப்படி அமையும்னு பார்த்தா, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்ல பலன்களை தருங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனம் செலுத்தணுங்க. பிள்ளைகள் மூலம் மனக்கவலை ஏற்பட்டு நீங்களாங்க. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஆளாகவும் நேரிடலாங்க. நீங்களுமே சற்று கவனமாக எந்த ஒரு செயலுமே செய்யணுங்க. மேலும் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்களா, உங்களுக்கு வந்துட்டு கல்வியில் எதிர்பாராத தடை தாமதம் உண்டாகும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்களுமே கல்வி சம்பந்தமாக எங்கே ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரி, விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு அங்கு உள்ள கோவிலில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்துவிட்டு அந்த காரியத்தை செய்வதன் மூலம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. சிறிய வேலையையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க நீங்கள். மேலும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் வாய்ப்பு இருக்கு. அதனால பொதுவாகவே ரிஷபம் ராசியில் இருக்கவங்க விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. மேலும் நீங்க எந்த கோவிலில் பரிகாரம் இதற்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பெருமாள் கோவிலில் உள்ள தாயாரை பூஜித்து வணங்கி வர காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியுங்க. கடன் பிரச்சனை இருக்கவங்க இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளாங்க. பெருமாள் கோவிலுக்கு சென்ற தாயாரையும் விநாயகரையும் பெருமாளையும் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படுவதை நீங்கள் தவிர்க்கலாங்க. வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்குமே தாயாரை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க அடுத்தவங்களோட பொறுப்புகளை ஏற்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதன் மூலம் உங்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பும் இருக்குது. அதற்கு எல்லாமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை தரும் நண்பர்களே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் கிரகங்களின் நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக மாற்றங்களால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இவ்வளவு நேரம் மிக தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களது அனைத்து காரியங்களும் நல்லபடியாக செய்து முடிக்க விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு உங்களால் முடிந்தவரை தான தர்மங்களில் ஈடுபட்டு வருவதன் மூலம் உங்களது காரிய தடைகள் அனைத்துமே விலகும்.